10 to 20 LPA சேலரி வாங்குறது எப்படி as a ஃப்ரெஷரா ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தா 20+ LPA சேலரி வாங்குறதுக்குரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போது இந்த வீடியோ. இந்த வீடியோல எந்த ஒரு பெய்டு கோர்ஸுமே இல்லாம ஜீரோல இருந்து குட் பிளேஸ்மெண்ட் ரெடி லெவலுக்கு நீங்க எப்படி தயாராகலாம், அதுவும் 16 வீக்ஸ்லன்னு ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு நடுவில் எதுனா சைட்ஸ் ஆர் யூடியூப் சேனல் பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அது எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஐ வந்த அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட இருக்கிற ஒரு காமன் கொஸ்டின், இப்போ ChatGPT கிளாட் வச்சு நான் ஈஸியாக டிஎஸ்ஏக்கு ஆன்சர் எடுத்துருவேனே, இன்னுமே டிஎஸ்ஏ ரவுண்ட் இருக்குதா அப்படின்ட்டு. ஷார்ட் ஆன்சர் எஸ். டிஎஸ்ஏ மட்டும்தான் முக்கியம்னான்னு இல்லை, ஆனால் டிஎஸ்ஏ தான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸோட ஃபில்டரிங் ரவுண்டாக இருக்க போகுது. கன்சிடர் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களில் ஒரு 2 பேர் ஆர் 3 பேர் தான் ஓப்பனிங்கில் நான் செலக்ட் பண்ண போகிறேங்கும் போது 500 பேருக்குமே ஏஐ யூஸ் பண்ண தெரியும், என்னால் அவங்கள எடுக்க முடியாது. அந்த 500 பேரில் யாருக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டிலாம் அதிகமாக இருக்குது அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் டிஎஸ்ஏ கோடிங் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அப்கமிங் இயர்ஸில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. ரோட் மேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதுனா ஒன்று சூஸ் பண்ணணும். ஜாவா, C++ ஆர் பைத்தான். இந்த 3ல எதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 3 சூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கம்பெனியில் பிளேஸ் ஆனாலும் அங்கே யூஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். செகண்டு, என்ன கம்பெனிக்கு நம்ம போகணும்னு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பேஸ்டா இல்லை ப்ராடக்ட் பேஸ்டான்ட்டு. சர்வீஸ் பேஸ்ட்னா 10 LPA வரைக்கும் பிளேஸ் ஆகலாம். ப்ராடக்ட் பேஸ்னா 26 LPA வரைக்குமே நீங்க பிளேஸ் ஆகலாம். சர்வீஸ் பேஸ்னும் போது TCS, காக்னிசன்ட், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகும். இதுல நீங்க டிஎஸ்ஏக்கு ஈஸி டு மீடியம் லெவல் உள்ள நான் சொல்ல போற ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே வந்து ப்ராடக்ட் பேஸ்டுக்கு ஃபுல்லா எய்ம் பண்றீங்கன்னா மீடியம் டு ஹார்ட் லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே 500 கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும்னு இருக்க தேவையில்லை. சர்வீஸ் பேஸ்டுக்கு ஒரு 120 to 180 கொஸ்டின்ஸ் போதும். ப்ராடக்ட் பேஸ்டுக்கு 250 to 300 கொஸ்டின்ஸ் போதும். இங்க முக்கியமானது என்னன்னா, நீங்க எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்றீங்கன்னு இல்லை, எப்படி வந்து பேட்டர்ன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லாங்குவேஜும் செலக்ட் பண்ணியாச்சு, நம்மளோட கோலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து சர்வீஸ் பேஸ் போறேன்னா ப்ராடக்ட் பேஸ் போறேன்னான்ட்டு. நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, எய்ம் ஹை. நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்டுன்னு எய்ம் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 100% ரீச் ஆகலனாலும் 90% வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா யூ கேன் ஒமிட் திஸ். பட் பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஜாவா T பாயிண்ட் இல்லாட்டி W3 ஸ்கூல் வெப்சைட்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் வந்து நீங்க லேர்ன் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜாவா, பைத்தான் ஆர் C++ எதுனாலும் இந்த சைட்ஸ்ல போய் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைட் வந்து ஈஸி ஆக்சசிபிளா இருக்கோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீக் 1 to 2ல வேரியபிள்ஸ் and data types, input and output, if else condition, loops, functions, arrays and strings, basic classes and objects, C++னா STL பேசிக்ஸ் கத்துக்கோங்க. கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கான்செப்ட் நீங்க லேர்ன் பண்ணியும் அந்தந்த கான்செப்ட்ஸ்க்கு 1 or 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின் கண்டிப்பா போட்டே ஆகணும். ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ChatGPT போயிட்டு இந்த கான்செப்ட் நான் படிச்சிருக்கேன், இதுக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின் வந்து கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு 3 கொஸ்டின் கொடுக்கும். அந்த 3 கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க. அப்புறம் ஆன்லைன் கம்பைலர்ல கம்பைல் பண்ணி பாருங்க. கம்பைலர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ ஈஸியா எடுத்துட்டு என்ன ப்ரோக்ராமிங்ல ஒர்க் பண்றீங்களோ அதை கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமிங்கை ரைட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல இதை தான் நம்ம பண்ண போறோம். ஒரு கான்செப்ட் எடுப்போம், அந்த கான்செப்டுக்கு வந்து என்னன்னு கத்துட்டு அதுக்குரிய கோடிங் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எடுத்துட்டு எழுதி பார்ப்போம். ஆன்லைன் கம்பைலர்ல போயிட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க கம்பைலருக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டீங்க முதல் 2 வீக்ல. இனி வர நெக்ஸ்ட் 3 to 5 வீக்ஸ்ல டிஎஸ்ஏ மேல ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்டர்வியூல டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது எதுக்குன்னா ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை, அது எவ்வளோ எஃபிஷியண்டா எவ்வளோ டேட்டா செட் எவ்வளோ டைம்ல ரன் ஆகிறது முக்கியம். ஸோ இந்த கான்செப்டையுமே வந்து ஜாவா T பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. டிஎஸ்ஏங்கிற பார் இருக்கும். இப்போ நான் சொல்ல போற இந்த டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அரேஸ், strings, hashing, basic mathematics, sorting, binary search, 2-pointer sliding window. இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம எதில் லேர்ன் பண்ண போறோம்னா ஸ்ட்ரைவர்ஸ் A to Z DSA ஷீட் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஷீட்ல தான் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ஸுமே என்னன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதுல மென்ஷன் ஆகியிருக்கும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த ஷீட்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்மளோட டார்கெட் வந்து சர்வீஸ் பேஸ்ட் ஆர் ப்ராடக்ட் பேஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th வீக்ல பேசிக் டிஎஸ்ஏ எல்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். வீக் 6 to 8ல என்ன பண்ண போறோம்னா கோட் டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்க போறோம். நீங்க லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ,
ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங், பிட் மேனிப்புலேஷன், ஹீப் அண்ட் ப்ரையாரிட்டி கியூ இது எல்லாமே படிக்க வேண்டியது இருக்கும். லிங்க்டு லிஸ்ட் எடுத்த உடனே ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் லேர்ன் பண்ணாதீங்க. இன்சர்ஷன், டெலிஷன், சைக்கிள் டிடெக்ஷன் இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ரிகர்ஷன் கற்றுக்கும் போது மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் காலும் என்ன நடக்குதுங்கிறத பேப்பரில் எழுதி பார்த்து ட்ரீ வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஹார்ட் கொஸ்டின் புரியலைன்னா உடனே ChatGPT போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 10 மினிட்ஸ் நீங்களே வந்து ஃபிகர் அவுட் பண்ண பாருங்க. அப்படி முடியலையா, நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அந்த ஐடியாவை ChatGPT கொடுத்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி யோசித்திருக்கு, எனக்கு எதனா ஹிண்ட் கொடு, இதுல இருந்து நான் எப்படி ஃபர்தரா கொண்டு வரது அப்படின்ட்டு. அதையும் தாண்டி தெரியலன்னா அதுட்ட வந்து டீச் மீ லைக் அ பேபி அப்படின்னு சொல்லுங்க. ஷீட்ல கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு புரியலைன்னா, இல்லை எனக்கு வந்து ரீட் பண்ணி விடுறது பெருசா புரியல, ஆனா எனக்கு வந்து யாருன்னா வந்து வேர்ட் பை வேர்ட் வந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னா, நீட் கோடுன்னு ஒரு சேனல் இருக்கு. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சர்ச் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் சொல்யூஷனோட. ஸோ மேபி அதுவுமே வந்து நீங்க கோ த்ரூ பண்ணலாம். வீக் 9 to வீக் 12ல அட்வான்ஸ் டாபிக்ஸ் டார்கெட் பண்ண போறோம். பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, கிராஃப்ஸ், கிரீடி அல்காரிதம், டைனமிக் ப்ரோக்ராமிங். ட்ரீஸ் படிக்கும்போது டிராவர்சல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், இன் ஆர்டர், லெவல் ஆர்டர் டிராவர்ஸ் எல்லாம். கிராஃப்ஸ்ல BFS அண்ட் DFS ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா ஹார்ட் கொஸ்டின் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் வந்து ரிப்பீட்டட் சப் ப்ராப்ளம்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. அதையே வந்து மெமோசேஷனா மாத்துங்க. ப்ராடக்ட் பேஸ்டுக்கு வந்து எய்ம் பண்ணல, இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் இதெல்லாம் என்னோட டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்றேன்னு ஃபீல் பண்றீங்க, சர்வீஸ் பேஸ்டு தான் உங்களோட எய்மா இருந்துச்சுன்னா கியூ ஸ்டாக் வரைக்குமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல உட்காந்து படிக்கிறத விட டெய்லி அட்லீஸ்ட் 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு 6 months ரோட் மேப்பா நீங்களே உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு கூட படிக்கலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். இல்ல தேர்ட் இயர்ல இருக்கீங்கன்னா ஒரு 4 months பிளானா ஸ்பிளிட் பண்ணிட்டு சீக்கிரமா படிச்சு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபைனல் இயர்ல இருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல ஜாவா ரோட் மேப் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பாய்.